ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ப்ரானோட லெக்கை வச்சு நம்ம சூப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கிலோ இறால உள்ள 1/4 பீஸ் எல்லாமே எடுத்துருக்கிறேன். நீங்கள் வாங்கிட்டு வந்தது அன்றைக்கே பண்ணணும்னு கூட கிடையாது, 1 வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் இது. இதில் ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நிறைய பேர் இதை தலைப்பகுதியாக அப்படி கால் பகுதியான்னு சொல்லி கேட்குறீங்க. தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கால் பகுதி, இதுவுமே கால் பகுதி தான். ப்ரான்லேருந்து இந்த ஒரு பீஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதாவது ப்ரானோட மற்ற பகுதிகள்லாம் ஒரு மாதிரி ஷெல் மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த ஒரு பீஸ் மட்டுமா எடுத்து நம்ம நிறைய ரெசிபி இதில் பண்ணலாம். இதில் நான் பெரும்பாலும் சூப்பு பண்ணுவேன். இப்போ இது கூடவே 100 கிராம் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 4 பேருக்கு நம்ம சூப்பு பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஸ்டாக் நல்லா இறங்கட்டும். 15 நிமிஷம் நல்லா கொதித்து நம்ம போட்ட தண்ணியில் ஒரு 250 ml வற்றி போயிருக்கும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் தான் அதில் சூப்புக்கு வந்திருக்கும். அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம 4 பேருக்கு இதில் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ இதில் இருக்க வெங்காயம், தக்காளி, அந்த கால் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டு நம்ம வடிகட்டி எடுத்தோம்னா ஸ்டாக் நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த ஆனியன், டொமேட்டோ எல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த ஸ்டாக்கோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா நீங்கள் பருப்பு கடைகிற மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிட்டு, நீங்கள் எல்லாம் அதுக்குன்னு தனியாக மற்ற வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு கடைஞ்சிட்டு நீங்கள் ஸ்டாக்கை தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இதில் இருக்க அந்த சக்கை பீஸெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நான் வடிகட்டிட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே நமக்கு வேஸ்ட்டு தான், இதை தூர போட்டுடலாம். இப்போ இந்த சூப்பு தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த இந்த சூப்பில் ஒரு 200 கிராம் கேரட்டு நல்லா பொடிசாக அரிஞ்சு சேர்த்துருக்குறேன். இதில் நீங்கள் பச்சை பட்டாணி போடலாம், கேபேஜ் போடலாம். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூடவே நல்ல ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். நல்ல 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகுத்தூள் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பிந்தி நம்ம சாப்பிடும்போது மிளகுத்தூள் உப்புலாம் வேணால் நம்ம அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடும்போதும் அந்த மிளகுத்தூள் ஃப்ளேவர் இருக்கணும். அதனால் நல்லா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அந்த கேரட் கொஞ்சம் வேகிற வரைக்கும், பாதி வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ அது நல்லா கலகலன்னு கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதில் கார்ன்ஸ்டார்ச் சேர்க்கணும். அதாவது கார்ன்ஃப்ளவர் ஸ்லரின்னு சொல்லுவாங்க. கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி சேர்க்குறது. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 25 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கரைக்கிற அளவுக்கு தண்ணி போதும். கரைச்சிட்டு நம்ம சூப்பு நல்லா கொதிக்கும்போது இதை சேர்க்கணும். இப்போ ஓரளவுக்கு கேரட் பாதி வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்சு அந்த கார்ன்ஸ்டார்ச் அதில் சேர்த்துடலாம். அதை ஒரு கலந்து விட்டுட்டு அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த காய்கறிகளோடு சாப்பிட்றதுக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த சூப்பில் உப்பு எதுலேயுமே சேர்க்கலை. இப்போ தான் உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த காரம், சோயா சாஸோட அந்த புளிப்பு, அதுக்கப்புறம் அந்த பெப்பரோட காரம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த ஷைனிங் லுக் லைட்டாக வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க. இல்லை நீங்கள் ஒரு கொதி வந்தோன்னே திக்காயிட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த சூப் ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும். நல்லா நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தான் அதில் ஒரு லைட்டாக ஒரு ஷைனிங் லுக் வரும். அப்போ தான் அந்த சூப் 6 நாளும் திக்காகவே இருக்கும். இப்போ சூப்பு நமக்கு ரெடி ஆகிட்டு பரிமாறிட வேண்டியதான். பர்ஃபெக்டாக இருக்குது. பெப்பர் மட்டும் நான் சாப்பிடும்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த சூப்பை கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸோட சோப்பன்னா நான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு பொரிச்சு போடுங்க. அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் பக்கத்து கடையில் அந்த பேக்கெட் இருக்கும்ல அதுதான் வாங்கியிருந்தேன். போட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு இது. நாம் தான் விவரம் தெரியாமல் இந்த கால்களை அப்படியே தூக்கி தூர போட்டு வந்துடுறோம். நீங்கள் கடையில் க்ளீன் பண்ணால் கூட இந்த கால்களை கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஒரு தடவை சூப்பு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 4 சூப்பு நம்ம போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ப்ரான் லெக்லே. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ரம்யா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.